ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஆரோக்கியமான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நம்ம அந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தாங்க எடுத்துருக்கோம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பயிறு, இதையும் அது கூடவே சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இது அளவு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துலாம். பச்சை மிளகா ஒரு 10 எடுத்துக்கிறங்க. பட்டை, இது மராத்தி மூக்கு, இது உங்களுக்கு தெரியும், இந்த கறிப்பட்டை இருக்கு இல்லையா அது. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 4-5 பூண்டு, ஒரு பூண்டு முழுசாக கூட எடுத்துக்கிறங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் இந்த கிண்ணம் இருக்கு இல்லையா, அந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இது குதிரைவாளி ரைஸ் தாங்க. இதிலே ஹாஃப் கிண்ணம் நம்மளுக்கு பருப்பு இருக்கு இல்லையா, வீட்டில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், இந்த பாசிப்பருப்பு, அதை எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்துலேயே கால் கிண்ணம் நீங்கள் பீன்ஸும், கால் கிண்ணம் பாசிப்பயிரும் எடுத்துக்கிறங்க. இப்போ இந்த பயிரை நம்ம நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அரிசியும் பாசிப்பயிரை மட்டும் என்ன செய்யலாம், 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வைங்க போதும். ஆனால் பீன்ஸையும் நீங்கள் இன்னொன்று நம்ம பாசிப்பயிறு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இது நம்மளுக்கு இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற பார்த்துடலாம். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம் நம்ம குளிர்ச்சி, இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுலேயே கொஞ்சமாக மிளகு, ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது போட்டதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிக்கிறங்க. குறைஞ்ச வரைக்கும் மீடியமில் வச்சு வதக்குங்க. ஏன்னா இதெல்லாம் கருகிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நல்லா அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவை நம்ம அது கூடவே போட்டுடலாம். பச்சை மிளகா போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இது கூட இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் ப்ளஸ் அந்த வெள்ளைப்பூண்டு. இந்த கஞ்சிலாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வெயிலுக்கு இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் போட்டிருக்க எல்லா பருப்புமே நம்மளுக்கு நல்ல புரோட்டீன் நிறைந்த பருப்புகள். அதனால் இந்த கஞ்சியை பெரியவங்கலேருந்து சின்னவங்க தாராளமாக சாப்பிடலாம். இந்த கஞ்சி அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு. உங்களுக்கு தக்காளி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி கூட ஒன்று கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நான் தக்காளி 1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதிகமாக புளிப்பு இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த கஞ்சி டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கூட நீங்கள் ஊற்றலாம். ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் பால்லாம் ஊற்றலை, தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நாம் இதை போட்டாச்சு. இப்போ தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். தக்காளியை இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பை சேர்த்துக்கிறங்க. ஏன்னா உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா மசியும். அதனால தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறங்க. நம்ம பொதுவாகவே வெந்தய கஞ்சி ஆக்குவோம், இன்னும் நோம்பு கஞ்சி ஆக்குவோம். ஆனால் நோம்பு கஞ்சிக்கு இன்னும் நிறைய பொருட்கள்லாம் இந்த கேரட், பீன்ஸு இந்த நிறையா சேர்ப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரிலாம் எதையுமே எடுத்துக்கல. கேரட் மட்டும் ஆனால் எடுத்துக்கிட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பருப்பு வகைகள் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த பருப்புலாம் குழந்தைங்க அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா குழைய வச்சிட்டோன்னா நல்லா குழஞ்சிருங்க இந்த ரைஸு. அதனால தாங்க நம்ம இதை குக்கரில் ஒரு 4 விசில் அல்லது 5 விசில் போடுங்க. ரொம்ப போட்டிங்க அப்படின்னா கீழே அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடவே முடியாது. அவ்வளோ ஸ்மெல் வரும். ஏன்னா நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு சாப்பாடை செய்யுங்க. இப்போ நம்ம கேரட் போட்டதுக்கு அப்புறமா இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸை போட்டுடலாம். இந்த பீன்ஸ் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூடயே சேர்த்துக்கலாம். நான் அந்த அளந்து தான் போட்டிருக்கேன். பீன்ஸையும் பாசிப்பயிரையும் மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அதை நல்லா நோட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அந்த பீன்ஸு பாசிப்பயிறு ரெண்டுமே என்ன செய்யாது அப்படின்னா ரொம்ப குழையாது. ஆனால் நம்மளுக்கு அந்த ரைஸும் பாசிப்பருப்பும் சீக்கிரமாக வெந்து நல்லா குழஞ்சி அது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கிறலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அந்த களைஞ்சி வச்சோம் இல்லையா, ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா, இந்த அரிசி அந்த பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே இது கூடயே ஊற்றிடலாம்.
ஊற்றுனதுக்கப்புறமா அது கூட சொல்ல மறந்துட்டேன், ஃபைனலாக வந்து நம்ம வந்து இந்த பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள். இல்ல உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு ரைஸ் வந்து வெள்ளையாவே இருக்கட்டும் அப்படின்னா விட்டுறலாம் நீங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப ரைஸ் அது கூடவே வந்து போட்டுட்டு, நல்லா வந்து ஒரு கிளறி விட்டு, இந்த மஞ்சள் தூள் அதில போட்டுட்டு, நீங்க வந்து ரைஸ் வந்து ஒரு பங்கு போட்டிருக்கீங்க இல்லையா? இப்ப நம்ம சேர்த்தது எல்லாமே வந்து 2 கிண்ணம் அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்ப 2 கிண்ணம் அப்படின்னா 8 டம்ளர் தண்ணி வந்து ஊத்துங்க. ஏன்னா 4 மடங்கு தண்ணி வந்து நீங்க வந்து ஊத்துனா தான் அந்த ரைஸ் வந்து நல்லா குழஞ்சு உங்களுக்கு வந்து அந்த கஞ்சி பதத்துல வந்து வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு. 2வது உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் காரம் கூட வந்து அதில வந்து சேர்த்துக்கிறங்க. சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து கிளறிட்டு நான் இப்ப வந்து தண்ணி ஊத்திட்டேன். உப்பு வந்து தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கங்க. பார்த்து வந்து உப்பு வந்து போடுங்க. நெறைய போட்டுறாதீங்க. இப்ப நம்ம போட்டதுக்கு அப்புறமா இந்த குக்கர்ல வந்து போட்டுட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் போட்டுறலாம். தண்ணி நெறைய ஊத்துனீங்கன்னா தான் இல்லன்னா கீழ அடி பிடிச்சிரும். அதனால வந்து கரெக்ட்டா 2 டம்ளர் அப்படின்னா 2 கிண்ணம் அப்படின்னா 8 டம்ளர் தண்ணி வந்து ஊத்துங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு சூப்பரா கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து எத்தன விசில் வச்சோம்? 6 விசில் வச்சுட்டு எடுத்தோம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம தேங்காய் பூவ அப்படியே தூவி விட்டு எடுத்தோம் அப்படின்னா, சூப்பரான நம்மளுக்கு ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி ஹெல்த்தி வீடியோ நம்ம வந்து நிச்சயமா வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க